ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லைனா ஒரு முகூர்த்த டேட்லேயே சேல்ஸ் போடும். அது எங்களுக்கு முன்னாடியே அலர்ட் பண்ணிடும். அதுக்கு பேஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுவோம். ஒரு ஏரியாவில் ஒரு கடை போடுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு செட் பண்ணுவோம், இந்த ஏரியாவில் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி. சில இடங்களில் அதை தாண்டியும் போகும், சில இடங்களில் நாங்கள் எதிர்பார்த்தது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா அந்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஸ்வீட்ஸை. 98% வந்து நாங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் தான் பண்ணுறோம். ரொம்ப ரேராக தான் வேஸ்டேஜுக்கு. ஏன்னா வேஸ்டேஜில் போகும்போது அது ப்ரைஸிங்கில் நாங்கள் அப்புறம் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட் பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம், சேலஞ்சஸ் இருந்தது. நாங்கள் இதை ரொம்ப வந்து அடி வாங்கி தான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி ஃபெயிலியர்லேருந்து பண்ணக்கூடிய லேர்னிங்கில் தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றி பண்ணோம். ஓகே இப்போ தான் ஓகே செட் ஆகுதுன்னு சொல்லி செட்டில் ஆகிறோம். அப்போ இந்த காப்பி பேஸ்டிங் விஷயம் நிறையா எங்களை தாண்டி போயிட்டு இருந்தது. என்ன நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை எல்லாருமே எடுத்து போகிறாங்கன்னு சொல்லி கஸ்டமரும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கடையில் இந்த டைமில் நல்லா இருந்தது, ஆனால் அந்த கடையில் போய் குடிச்சா நல்லா தானே. அப்போ பார்த்தா வேறு கடையாக இருக்கும். அந்த டைமில் நாங்களே நிறைய விஷயங்களை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றத நிறைய இது பண்ணோம். பட் ஒரு விஷயங்களை எங்களை வந்து நல்லா இன்னொரு அந்த விஷயம் என்னென்னா, ஹலோ மேஜிக் 20 தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா செந்தில்நாதன். இது உங்கள் தி ட்ரையல் பிளேசர் ஷோ. நீங்க SOPs டெக் நீங்க நிறைய டெக்கோ யூஸ் பண்ணிருக்கீங்க ஸ்டோருக்குள்ள. ஸோ அதை பத்தியும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதை பத்தியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய எம்ப்ளாயிஸ் மெயின்டைன் பண்றீங்க, நூற்றுக்கணக்கான டீ மாஸ்டர்ஸா இருக்கட்டும், காஃபி மேக்கர்ஸா இருக்கட்டும். ஸோ எப்படி இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறீங்க? ஒரு சூப்பர்வைசரே இருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு வேலை சொல்லும் போது அவர் முகம் சுழிச்சிடுறாருல, அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹைராக்கி செட் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று டெக்னாலஜி வைஸாக கண்ட்ரோல் ரூம் போட்டு செக் பண்ணுறது ஒன்று. ஏன்னா இப்போ கேமராவில் நிறைய ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தாண்டி இப்போ ஏஐலையும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இருக்குது. பேசிக்காக நாங்கள் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம அந்த டீம்கிட்ட கொடுக்கணும். அது ஒரு மெத்தடு. ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு கண்ட்ரோல் கொடுத்து அவர் அதை மேனேஜ் பண்ணுவார். ஒன்று அவருக்கு மேலே மேலில் ஒரு ஆஃபீஸர் போட்டுருவோம். அடுத்து ஆஃபீஸில் வந்து காமனாக பண்ணுறதுக்கு கேமரா, இதெல்லாம் இருக்கிறதுனால எங்களால் ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம இங்கே இது பண்ணாலும் கேமராவில் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, எதுவும் கொஸ்டின் பண்ணுவாங்கன்றது ஒன்று. இன்னொன்று அவங்களை நம்பி நம்ம ஒரு சில ரெஸ்பான்சிபிள் கொடுக்கறதுனால நம்மளே கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள் ஒன்று. இப்போ ரீசெண்டாக ஏஐ வரைக்குமே நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் ஃப்யூச்சரில் வந்துட்டு இருக்கு. அதையும் நாங்கள் வந்து கீப் அப்டேட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். எது நம்மளுக்கு வருதோ இன்னோவேஷனை வந்து பிஸ்னஸில் எப்படி அடாப்ட் பண்ணுறதுன்னு பார்த்து அதை எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெரி நைஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் திருநெல்வேலியிலேருந்து தான் எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி டெய்லி வரும். ஸோ எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இத்தனை கிலோவான இந்த ஸ்வீட்ஸ் தான் நான் பண்ணணும்? இப்போ சென்னை மாதிரி ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய இடத்துல கடை வச்சுருக்கீங்க. எந்த கடைக்கு எப்படி வேணும்னு அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறீங்க? அந்த டிமாண்டை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது எப்படின்னா எங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் தான். இப்போ எப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லைனா ஒரு முகூர்த்த டேட்லேயே சேல்ஸ் கூடும். அதை எங்களுக்கு முன்னாடியே அலர்ட் பண்ணிடும். அதுக்கு பேஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுவோம். ஒரு ஏரியாவில் ஒரு கடை போடுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு செட் பண்ணுவோம், இந்த ஏரியாவில் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி. சில இடங்களில் அதை தாண்டியும் போகும், சில இடங்களில் நாங்கள் எதிர்பார்த்தது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா அந்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஸ்வீட்ஸை. அப்போ அவங்க உடனே வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, இல்லை நாளைக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோ, எல்லாமே சாஃப்ட்வேர் ஒரு அதே நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடும். இந்த டேட்டில் வந்து எங்களுக்கு இவ்வளோ, இந்த அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் வருது, ஸோ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இவ்வளோ பண்ணலாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதை பண்ணிக்கலாம். இன்னொன்று அதெல்லாம் லைவாக கஸ்டமர்கிட்ட வர்றது தான். இன்னொன்று தீர்மானிக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது. சோசியல் மீடியாவிலேருந்து எல்லா பக்கமும் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், பிராண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறோம். வேஸ்டேஜ்ன்றதே இதில் எங்களுக்கு மேக்ஸிமம் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 98% வந்து நாங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் தான் பண்ணுறோம். ரொம்ப ரேராக தான் வேஸ்டேஜுக்கு இது பண்ணுறோம். ஏன்னா வேஸ்டேஜில் போகும்போது அது ப்ரைஸிங்கில் நாங்கள் அப்புறம் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட் பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்வீட்டே ஸ்மார்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். வேஸ்டேஜ் 98% கம்மி பண்றோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு எனி ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் ஒரு அவுட்லெட் எடுத்தாலும் பெரிய பிரச்சனையே அவருக்கு வேஸ்டேஜ் தான். இன்னைக்கு ஒரு நாள் அவர் எதிர்பார்த்திருக்கலாம், ஆனா ஆள் வராம இருந்திருக்கலாம். நிறைய வேஸ்டேஜஸ் நடக்குது. என்ன நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நிறைய ஃபவுண்டர்ஸ் சொல்றாங்க. நீங்க எப்படி இந்த 98% வேஸ்டேஜே இல்லாம பண்ணுறது? அதுக்கு ரீசன் என்னன்னா, எங்களுக்கு கடைகளை வந்து விரிவாக்கம் பண்றதுனால எங்களுக்கு இது ஒரு யூஸ் ஆகுது. நிறைய பேர் நீங்கள் அங்கே கடை போடலாமா இங்கே கடை போடலாமான்னு கேட்பாங்க. எங்களுக்கு இது கோராக இருக்கிறதுனால இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு 4 மணி 5 மணிக்குள்ள இது சேல்ஸ் இங்கே இந்த பிரான்ச்சில் கம்மியாக இருக்குது, இந்த சைடில் கொஞ்சம் ஸ்டாக் அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே அதை வந்து நாங்கள் எங்களோட சப்ளை செயின் வழியாக இன்னொரு பிரான்ச்சுக்கு இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஒன்று அந்த பிரான்ச்சில் போடுறது நாளைக்கு கொடுக்கக்கூடிய இன்டென்ட்டை கம்மி பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் ஸ்கேலிங் சிஸ்டம் தான், மாஸ்டர்லெஸ் தான். மேக்ஸிமம் எல்லாமே எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்தே எல்லாமே மாஸ்டர்லெஸ் தான் பண்ணியிருக்கோம். அப்போது இவ்வளோ கேஜி, இப்போ எக்ஸாம்பிள்
இன்றைக்கி வந்து ஒரு 1/2 டன் அல்வா போடணும்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 100 கிலோ கம்மியாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்போ 400 கிலோக்குன்னு போட்டால் போதும். ஸ்டோர்லேருந்து 400 கிலோக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் இன்னும் வெளியில் வரும். ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட் சிஸ்டம் பண்ணுறதுனால டேஸ்ட் மாறாமல் ஒரு யூனிக்கான இது பண்ண முடியுது. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்ணால் நம்மளுக்கு செலவுகள் அதிகம். இதே நம்ம வந்து செயின் ஆஃப் அவுட்லெட்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அது வந்து பெரிய சேலஞ்சஸாக தெரியல. பொதுவாகவே ஒன்றுக்கு மேலே இருந்துட்டாலே பிரச்சனைன்னு இருக்கும்போது ஸோ உங்கள் மாடலில் நீங்கள் ஒன்றுக்கு மேலே இருக்கனால இன்டர்னலி ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஃபுட் அண்ட் பிவரேஜஸில் இருக்கீங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் இப்போ இந்த ஸ்டோர் FSSAI சர்டிஃபைடா அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல இப்போ கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன்? கண்டிப்பாக ஒரு பேசிக்காக ஒரு ஃபுட் செயின்னாலும் சரி இதனாலும் சரி பேசிக்காக சில கவர்மெண்ட் டேர்ம்ஸ் தேவைப்படும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா FSSAIன்றது எங்கள் ஃபுட் செயின்றதுலாம் FSSAI கார்பரேஷன் லைசன்ஸு NOCன்னு சொல்லுவாங்க, சுகாதாரத்துறை கொடுப்பாங்க, எல்லாம் சரியாக தான் இருக்குன்றது. அப்புறம் லேபர் லைசன்ஸு BFESI. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் பேசிக்காக ஜிஎஸ்டி ஒரு 20 லட்சத்தை தாண்டி போகுதுனாலே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் வந்துடும். அப்புறம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இன்கம் டேக்ஸு. ஸோ கவர்மெண்ட் சில ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போ நீங்க 58 கடை வச்சிருக்கீங்க, ஆனா கருப்பட்டின்ற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. எப்படி நாங்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது? ஏன் இத்தனையும் உருவாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ பார்த்தாலே உங்க பிராண்டு தான் அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கு, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்கல்ல, அதை எப்படி தவிர்க்கிறது? ஏன் இவ்வளவு உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம ஊரோட மனநிலை எப்படின்னா, ஏதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஏரியாவில் வந்து இப்போ ஆட்டோ வந்த புதுசில் நிறைய பேர் ஆட்டோவில் போக ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு ஆட்டோவில் க்ரௌட் இருக்குது அப்படின்னா அடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய பேர் ஆட்டோ வாங்க ஆரம்பித்தாங்க. டிரைவராக இருப்பாங்க, சொந்த தொழில் போடுறோன்னு ஆட்டோ வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு தொழில் வந்து வித்தியாசமாக இருக்குது, அது கொஞ்சம் மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இயல்பாகவே காப்பி பேஸ்ட் நடக்க தான் செய்யும். ஆனால் எங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் சேலஞ்சஸ் இருந்தது. நாங்கள் இதை ரொம்ப வந்து அடி வாங்கி தான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி ஃபெயிலியர்லேருந்து பண்ணக்கூடிய லேர்னிங்கில் தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றி பண்ணோம். ஓகே இப்போ தான் ஓகே செட் ஆகுதுன்னு சொல்லி செட்டில் ஆகிறோம். அப்போ இந்த காப்பி பேஸ்டிங் விஷயம் நிறையா எங்களை தாண்டி போய்கிட்டு இருந்தது. அதுலேருந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருடல் இருந்தது. என்ன நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி கஸ்டமரும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கடையில் இந்த டைமில் நல்லா இருந்தது, ஆனால் அந்த கடையில் போய் குடிச்சா நல்லா இல்லைன்னு. அப்போ பார்த்தா வேறு கடையாக இருக்கும். அந்த டைமில் நாங்களே நிறைய விஷயங்களை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றத நிறைய இது பண்ணோம். பட் ஒரு விஷயங்களை எங்களை வந்து நல்லா இன்னொரு அந்த விஷயம் என்னென்னா, அழிந்து போகக்கூடிய ஒரு தொழில் பனையும் சரி நாட்டு சக்கரையும் சரி இப்போது அது ஒரு மீள் உருவாக்கம் ஆகுது. ஏன்னா நாங்கள் எங்களால் சென்னை தலைநகரில் மட்டும்தான் 50 பிரான்ச் போட முடியுது. பட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே, தமிழ்நாடு சொல்ல முடியாது, வெளியிலேயும் போயிடுச்சு. கருப்பட்டி நாட்டு சக்கரைக்கு எல்லாரும் போகும்போது மக்களுக்கு இயல்பாக வந்து அந்த பழமையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எங்களோட கருப்பட்டி வெண்டார்ஸே நிறைய இடத்துல சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க, பட் இப்போ நிறைய கேட்க ஆரம்பிக்காங்க, சப்ளை பண்ண முடியல, சீசன் முடிஞ்சிச்சுன்னா சரக்கு இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோமோன்னு ஒரு அந்த எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கிறோம். இந்த ஒரு மழலை நல்லா இருக்கு சார். ஆனா உங்க வியாபாரத்தையும் அவங்க பங்கு போட்டுக்கிறாங்கல்ல, அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அண்ட் இப்ப நான் ஒரு ஆல்ரெடி பட்டியான் கருப்பட்டி காஃபிக்கு போறேன்னா இது உங்களோட தானா இல்ல இல்லையான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக ஆல்ரெடி பட்டியான வந்து ரெஜிஸ்டர் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இதுலேயுமே எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த அவங்க காப்பி அவங்க வந்ததுனால தான் பிராண்டிங் அவேர்னஸ்ன்றதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்போ இப்போ ரீசெண்டாக போடக்கூடிய ஆல்ரெடி பட்டியான் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபின்றதை போர்டில் எடுத்துட்டோம். ஆல்ரெடி பட்டியான மட்டும்தான் பிராண்ட் பண்ணுறோம். ஸோ பிராண்டிங் பொசிஷனிங்னா பிராண்டிங் தான் ஃபஸ்ட்டு தேவைப்படுது. அப்போது நம்ம ஆல்ரெடி பட்டியானே பிராண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி பட்டியான்னா கருப்பட்டி அப்படின்றத இயல்பாக நாங்கள் பிராண்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி ஒரு ஜெராக்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியோட நேம் தான் ஓவராலாக, அதே மாதிரி தான் JCPயும். அதை மாதிரி நாங்கள் தான் இது அப்படின்ற ஒரு பயனீர் அப்படின்றதுக்கான ஒரு பிராண்டிங்க்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு மக்கள் அங்கீகரித்து கிடச்சிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் கருப்பட்டின்றதே உங்கள் இதுலேருந்து போயிட்டு ஆல்ரெடி பட்டியான் போங்க, அங்கே வந்து நல்ல ஒரு அத்தன்டிக்கான கருப்பட்டியிலேருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், காஃபி டீ நல்லா இருக்குன்றதை கொண்டு வர அந்த ஒரு பிராண்டிங்கை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இதுவுமே எங்களுக்கு வந்து நம்மளோட இவங்க அந்த காப்பி பண்ணுறவங்க கற்றுக் கொடுத்த பாடம் நாங்கள் எங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிட்டோம். நீங்க சொன்னீங்க, ஸோ இப்போ லீகலா உங்களை நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா கலர் ஆகட்டும் அந்த கொடிலாகட்டும் முதல்ல ஆரம்பிச்சது நீங்க தான். இப்போ அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஆஸ் அ பிராண்ட் எடுத்திருக்கீங்க? அதான் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி பட்டியான ட்ரேட்மார்க் வாங்குறோம். ஆல்ரெடி பட்டியான் கருப்பட்டி காஃபி வாங்கிட்டோம், ஆல்ரெடி பட்டியான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டோம், ஆல்ரெடி பட்டியான் ஃபுட்ஸ் வாங்கிட்டோம்.
ஸோ நம்ம வந்து அதை வந்து நேமை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஐபி ரொம்ப முக்கியமானது ஒரு பிஸ்னஸ்க்கு, இன்டெலெக்சுவலிட்டி ப்ராப்பர்ட்டி. அதை இப்போ வாங்கிட்டோம். புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம ஒரு யூனிக்னஸை கிரியேட் பண்ணோம்னா வெறும் 4000 ரூபா தான் கவர்மெண்ட் ஃபீஸு. நாங்கள் அந்த டைமில் சரியாக பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை இப்போ நாங்கள் மோனோபாலியாக இருந்திருக்கலாம். இன்னொன்று டிசைன் பேட்டர்ன்ஸ்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதையும் நம்ம ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணி வாங்கியிருந்தோம்னா எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னுமே அந்த பேட்டர்ன்ஸ்லேருந்து இந்த கன்ஃபியூஸே இல்லாமல் எட்டு வந்திருக்கலாம். பட் அதுக்கான வழிகள் எல்லாமே நம்மளுக்கு கவர்மெண்ட் சைடில் இருக்குது. அதை நோக்கி கண்டிப்பாக அதையும் நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வாங்கிட்டோம். ஓகே, ஸோ நல்லது. இப்போ எப்படி எங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்றது வியூவர்ஸ்க்கு தெரியும். ஸோ ஒரு பர்சனல் கொஸ்டின், உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆர் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் போகும்போது இது நல்லா இருக்கே அப்படின்னு எதை நினைச்சிருக்கீங்க? நிறைய விஷயங்கள், 1-2 இல்லை. நாங்கள் எங்கே போனாலுமே முதல்ல நான் போகிற இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ரீசன்ட் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. அதனால் நான் வெஜ்ஜு சைடாகவே நம்ம ஃபுட்டு நம்ம கொடுக்குறது வெஜ்ஜு தான்ன்றதுனால நான் நிறைய தேடுவேன். நான்வெஜ் கடையில் போட்டால் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்ப்பேன், எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதை நோட்டீஸ் பண்ணுவோம். எல்லாத்தையுமே அனுபவங்களை ஃபுல்லாகவே போட்டு நாங்கள் எங்களுக்கு நம்மளுக்கு எது தேவையோ அதை நாங்கள் உடனே அதை மாற்றுவோம். அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியே உங்களுக்கு புதுசு தான். ஸோ ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உள்ளே என்டர் ஆனீங்க, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்குன்னு ஒரு மென்டரோ இல்லை இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கோ யாராவது இருந்தாங்களா? இல்லைன்னா கம்ப்ளீட்லி ட்ரையல் அண்ட் எரர் அடிபட்டு மேலே தானாக வந்த ஸ்டோரி தானா? எப்படின்னா மேக்ஸிமம் நாங்களே வந்தது தான். இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் மென்டர்ஸ்க்கெலாம் வரோம். ஏன்னா எப்படி வந்து அடுத்த லெவலில் இன்னும் வேகமாக எடுத்துகிட்டு போகலான்றது இப்போ ரீசெண்டாக சில மென்டர்ஸ்க்கெலாம் நிறைய பண்ணுறோம். பட் என்ன பண்ணோன்னா ஒரு 5-6 வருஷமாகவே என்னோடய ஹேபிஸே என்ன மாற்றிட்டேன்னா ஃப்ரீ டைம் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு கடையில் சென்னையில் உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணால் நிறைய வண்டி டிரைவிங்கில் தான் இருக்கணும். அந்த டைமில் என்ன பண்ணோன்னா நிறைய போட்காஸ்ட் கேட்பேன். நிறையா பிஸ்னஸில் வந்தவங்க, சக்ஸஸ் ஆனவங்க, ஃபெயிலியர் ஆனவங்க என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு மென்டர்ஷிப் தான். அதெல்லாம் வந்து எங்களுக்கு அவங்ககிட்ட அந்த அனுபவம்லாம் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுது. ஏன்னா புக்கு படிக்க எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதை பார்த்தாலே படித்தாலே தூக்கம் வரும். அப்போ எனக்கு கேட்குறது தான் நிறைய பிடிக்கும். அதனால் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பேன். யார்டெல்லாம் கிரவுண்ட் லெவலில் இருந்து நம்ம நிறைய விஷயங்களை அப்ளை பண்ணி பார்க்கறதுனால கீழே இருந்து அன்னொன்று வாடிக்கையாளர்கள்ட்டையும் நிறைய விசாரிப்போம். எப்படி இருக்குது, எப்படி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஒரு ஃபேமிலிக்கான க்ரௌட் எங்கள் மாடலை கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபேமிலி வர்றதுனால அவங்களுக்கு என்னென்ன தேவை. ஸோ இதெல்லாம் நாங்கள் கீப் அப்டேட் ஃப்ரம் கஸ்டமர்ட்டையும் பண்ணிக்கிறோம், ஒரு B2B சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே பார்க்கறதுனால எங்களை வந்து நாங்கள் தகவல் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியா கஷ்டமா? ஈஸின்னு நினச்சா ஈஸி. நான் எப்படி சொல்கிறேன்னா எல்லா தொழிலுமே அதுக்குன்னு சில நாம்ஸ் இருக்குது, சில டைம்ஸ் இருக்குது. எல்லாமே பண்ண முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. இதுக்கு எப்படி நாங்கள் எடுத்துக்கிறோன்னா சில ஃபெயிலியர்ஸ்லாம் பார்க்கும்போது நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மனசில் நோட்டீஸ் பண்ணுவோம். சில ஆல்ரெடி ஒரு புக்கில் படித்து சில மென்டார் சொல்கிறது இதுதான், பிஸ்னஸ் வந்து தோற்பதில்லை, பிஸ்னஸ் செய்கிறவங்க தான் தோக்குறாங்க. அவங்க சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க, கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்றது ஒரு ஒன்லைன். அப்போ நாங்களும் சில ஃபெயிலியர்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வச்சு நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் இருக்குன்னா நம்ம மார்க்கெட் பண்ணலை, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்கேஜிங் பண்ணலை. ஸோ இதுதான். அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ்ன்றது தான் வந்து நம்மளோட எக்கனாமியை தாங்கி நிற்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து சில பயிற்சிகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் எங்களோட ஸ்டோரியிலேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஆரம்பத்தில் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டால் போட போகும்போதெல்லாம் ப்ளூ பிரிண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணோம், இன்றைக்கி நம்ம 50 கிலோ ஸ்வீட்ஸ் அல்வா வாங்குகிறோம் அப்படின்னா இந்த 50 கிலோ வாங்குறதுக்கு வெண்டாருக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வெண்டாருக்கு வாங்குறவங்க கொடுக்கணும். அடுத்து நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து நாங்கள் பேப்பரில் எழுதுவோம். P&Lலாம் அப்போவே போடுவோம். இவ்வளோ விற்றா நம்மளுக்கு என்ன நிற்கும், நம்மளுக்கு கூலி கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம போடுறது. அப்போ அதுக்கு உண்டான தேவைகள் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா முதல்ல, ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணலான்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாமே பண்ண முடியாது. எது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வருதோ அதை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டோன்னா அதை நோக்கி நம்மளுக்கு நிறைய ஃபோக்கஸ் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் வந்து இறங்கி ட்ரையல் பண்ண முடியும். அதை ட்ரையல் கிடச்சிச்சின்னா அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியும். அது நல்லா சக்ஸஸ் ஆகிறத ரிப்பீட் பண்ணணும். அதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சின்னு சொல்கிறோம். முதல்ல முயற்சின்றது அந்த ப்ரீ பிளானு, பயிற்சின்றது ட்ரையல் அண்ட் எரரு, தொடர்ச்சின்றது சக்ஸஸ் ரேட்டை ரிப்பீட் பண்ணுற இதுதான் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகே, நீங்க ஃபோக்கஸ்ன்னு சொல்றதுனால சொல்றேன், சில இதுல ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு. இப்போ கூட உங்க கடைகள்ல எல்லா விதமான சாப்பாடும் நீங்க கொடுக்கறது இல்ல. சில பிரான்ச்சஸ்ல ஒரு மெனு வச்சிருக்கீங்க, சில இடத்துல சுண்டல் வச்சிருக்கீங்க, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? இல்ல, மேக்ஸிமம் வந்து காமனான மெனுவை தான். வளரும் போது ஒரு சில விஷயங்கள் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிராண்டா பில்ட் பண்ணும்போது சேமா தான் இருக்கணும்ன்றதுக்காக எல்லாமே இப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்க. அந்த மெனுவை எப்படி டிசைட் பண்ணீங்க? இப்போ எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ஹோட்டல்
ஹோட்டலுக்கு போனா மெனுவே 4-5 பக்கம் இருக்கு. அப்போ உங்க இதுக்கு வரும்போது ஈஸியா நல்லா சூஸ் பண்ண முடியுது. அதை எப்படி அந்த 5-6 கியூரேட் பண்ணி? அதுதான் என்னன்னா நம்ம அந்த இது வந்து எங்களுக்கு 80-20 பிரின்சிபல் சொல்லுவாங்க. பட் எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா 70-30 பிரின்சிபல் செட் ஆச்சு. என்னன்னா நாங்கள் நிறைய ஐட்டங்கள் வச்சுட்டு போனாலும், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ எங்களோட ஓவரால் ஸ்வீட்ஸ் கவுண்டிங் சரி ஒரு 50 ப்ராடக்ட் இருக்குது, காரம் ஸ்வீட்ஸ் எல்லாம் சேர்ந்து. பட் நாங்கள் 100 ஸ்வீட்ஸு வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு அந்த சேல்ஸ் தான் நடந்தது. இவ்வளோ கம்மி பண்ணாலும் எங்களுக்கு அவ்வளோதான் நடக்குது. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்கேல் பண்ணும்போது எங்களுக்கு ஆனால் செலவுகள் அதிகமாச்சு, வேஸ்டேஜ் அதிகமாச்சு. நாங்கள் எப்போ நிறைய எடுத்துகிட்டு போனோமோ, பட் நம்ம எப்போ வந்து ஒரு ஸ்கேலிங்க்கு முக்கியமாக காரணமே நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ லீன் மெனு பண்ணுறோமோ அதுதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அது எதுலேருந்து எடுத்தோம்னா கஸ்டமர் எதை அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க, எதை விரும்புகிறாங்கன்றதை பார்த்து அதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அதில் வந்து சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுப்போம். பட் ஆனால் எவ்வளோ அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி மெனு செட் பண்ணுறது. இன்னொன்று எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு மாடல். இன்னொன்று கொடுக்குறத ஹெல்த்தியாக கொடுக்கணும். இப்போ எங்களோட கடைகளில் பார்த்தீங்கன்னா 0 மைதான்றதை நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம். எங்கள் ப்ராடக்ட்டில் வந்து எங்களோட கடைகளில் மைதா கிடையாது, பாமாயில் கிடையாது, வனஸ்பதி கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஹைலைட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவாக ஆல்டிபிட்டியாக நாங்கள் எடுத்து வரோம். இதுதான் வந்து எங்களோட யூஎஸ்பின்னு சொல்லலாம். சார், ஒரு பிராண்ட் வளர்ந்துட்டு வருது அப்படின்னாலே நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு யாராவது இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்களா? இல்லை நீங்கள் காலேஜ் முடிச்சோடனே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஆரம்பிச்சிட்டீங்க, அப்போ எப்படி ஃபண்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிச்சு உங்களுக்கு? இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டால்ஸ்லாம் போட்டு வச்சிருந்த பணம், அப்புறம் வீட்டில் ஜுவல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பித்தோம். ஒரு லெவலில் வந்து பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு அப்போ வந்து எங்கெங்கே ஃபேமஸோ அங்கே வாங்கி தான் சேல்ஸ் பண்ணோம். ஒயிட் லேபிளிங் தான் பண்ணோம். பிராண்ட் எங்கள் பிராண்ட் போட்டிருக்கோம், பட் அவங்கள்ட்ட வாங்கி பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து வெண்டார்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு 30 days 45 days வந்து டைம் கேட்டு அவங்க ரீபே பண்ண டைம், அந்த டைமில் அந்த பேமெண்ட்டை என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு கஸ்டமர் ஆன் ஸ்பாட் கேஷ் வந்துடும். ஸோ சீட்டு போடுறது அந்த மாதிரி சிட் ஃபண்ட் மூலமாக ரொட்டேட் பண்ணி ஃபண்டை வந்து சீட் எடுத்து அடுத்தடுத்த பிரான்ச்சுக்கு வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம். அது ஃபஸ்ட்டு பிராண்ட். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பேங்க் சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ இல்லை. அது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கிறது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான். கேஷ் ஃப்ளோ மானிட்டர் பண்ணுறது, எவ்வளோ நம்மளுக்கு மினிமம் வந்து எவ்வளோ இடத்துல நம்மளுக்கு வேஸ்டேஜை கம்மி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் என்ன வருது, ப்ராஃபிட்டில் எவ்வளோ நல்ல ஒரு ROI எடுக்கலாம் அப்படின்ற ஃபார்முலாலாம் போட்டு அதை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில். இப்போ எங்களுக்கு வரும்போது ஒரு சில கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அடுத்தது நாங்கள் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறோம், நாங்களும் அதை தான் பண்ணுறோம், நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணால் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு 2-3 இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க. பட் நாங்கள் எங்களோட மாடல் எப்படின்னா, நம்ம வந்து இதை 0 to 1 எடுத்து வரோம், அடுத்து 1 to 10 நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால நாங்கள் இப்போதைக்கு எதுவும் பிளான் இல்லைன்றதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேங்க் சப்போர்ட் இப்போ வர ஆரம்பிக்குது. ஸோ பேங்க் சப்போர்ட் இருக்கிறதுனால அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனால் தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ ஃபண்டிங்லாம் வருதுன்னா ஒருவேளை நிறைய கோடிகள் வரலாம். அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி அதை, ஏன்னா நம்மளுக்கு வந்து சோர்ஸ் கருப்பட்டி அது வந்து டிமாண்ட் சப்ளை எல்லாமே இதில் இருக்குது. பணம் இருக்குது அப்படின்றதுனால நான் கருப்பட்டி காஃபியை மாற்றி சீனி காஃபியை மாற்ற முடியாது. எனக்கு எவ்வளோ என்னோட பேக்கு என்னோட ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரியும். அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாகவே நாங்கள் போகலாம் அப்படின்றதுனால அதை இப்போதைக்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். பேங்க் சப்போர்ட் மூலம் அடுத்தடுத்த நிலையில் பண்ணிகிட்டு இருக்கோம். வெரி நைஸ். ஆக்சுவலி இது ஒரு நல்லது, உங்க எத்திக்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஏன்னா இதுல வந்தனால எப்பயுமே கருப்பட்டி காஃபி தான் பண்ணுவீங்களா? எங்களோட அதான் சொல்றேன், ஆலடிப்பட்டியானாலே எங்களோட அந்த கருப்பட்டியும் நாட்டு சக்கரையும் தான் எங்களோட அதுதான் எப்பயுமே ஆலடிப்பட்டியால கருப்பட்டி காஃபி தான் இருக்கு. ஓகே. சோ நெல்லை அந்த பக்கங்கள் எல்லாமே நான்வெஜ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனா அந்த பக்கத்துல வந்து நீங்க வெஜிடேரியனை தான் ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்க ஸ்டோர்ஸ் எல்லாமே 100% வெஜிடேரியன். சோ நீங்க எப்படி அந்த மாதிரி வெஜிடேரியனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க? நான்வெஜ் வருமா உங்க ஸ்டோர்ஸ்ல? இல்ல, நான்வெஜ் வர்றது நாங்க அந்த பிளான் பண்ணல. ஆக்சுவலா எங்களுக்கு இதுதான் வந்து எங்களோட ஸ்கேலிங் கரெக்டா இருக்கு. ஏன்னா அதை கம்பேர் டு வந்து வெஜிடேரியன் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு ஈஸி. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து ப்ராசஸ்டு ப்ராடக்ட் பிடிக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஜெயின்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சில்லர்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளோட மண்மனத்துக்கு அதெல்லாம் சூட்டபிள் ஆகாது. அதனால் எங்களுக்கு அந்த பிளானும் இல்லை. எங்களுக்கு இது வந்து ஒரு திருப்திகரமாக இருக்குது. இதே தான் நாங்கள் அதை எடுத்து போகலான் இருக்கோம். ஓகே. சென்னையில் ஆலடிப்பட்டியான் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆலடிப்பட்டியான்ல நீங்க உங்களோட ஃபீட்பேக், உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அண்ட் அங்க ஒரு ஸ்டோர் இருக்கா இல்ல இனிமே வைக்க போறீங்களா? ஆக்சுவலா அங்க எங்களுக்கு ஸ்டோர் கிடையாது. அங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குல்ல, அங்க வந்து மக்கள் தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க. எங்களோட ஊர்க்காரங்க நிறைய வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஊர் பேரையே நம்ம ஒரு அடையாளமா சென்னையிலேயே நம்ம ஊர் பேரை வைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இயல்பாவே ஒரு
ஒரு சந்தோஷம். நிறைய பேர் வந்து அதை வந்தாங்கன்னா நம்ம கடைக்கு வருவாங்க, கடையில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம தம்பி கடைக்கு போனேன், நம்ம எங்கே போனேன்னு எங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லி அவங்க அது எல்லாருக்குமே ஒரு எப்படின்னா நம்ம குடும்பத்தை தாண்டி ஒரு ஊருக்கே வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு. ஓகே. ஆனா அங்க இப்போதைக்கு நீங்க வைக்கிற ஐடியால இல்ல, அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? அதுக்கு ரீசன் என்னன்னா, திருநெல்வேலினாலே வந்து ஏன்னா நான் ரீசன் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது தான், ஏன் நீங்கள் ஒன்றும் திருநெல்வேலி சுரண்டை இல்லைன்னு பிரான்ச் போடலன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் சொல்கிற ரீசன் என்னென்னா, கொல்லன் தெருவில் வந்து குண்டூசி விற்க முடியாது அப்படின்றது தான். ஒருவேளை எங்களுக்கு அதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலன்னா எங்களுக்கு மனசு ஃபுல்லாக அங்கே இருக்கும், இங்கே ஃபோக்கஸ் மிஸ் ஆகக்கூடாது. கொஞ்சம் ஆன் ஃபோக்கஸ் கொஞ்சம் அப்கமிங் டேஸில் ஒருவேளை ஃப்யூச்சரில் வாய்ப்பு பண்ண முடியும். இப்போதைக்கு எங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா இப்போ எங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது, அதனால இங்கே பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இன்னைக்கு ஒருத்தர் காலேஜ் முடிச்சுட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜஸ், ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடுன்றது ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். ஸோ ஆரம்பிக்கணுன்ற ஒரு கனவோட வர்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன விதமான அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே, உண்மைதான். ஏன்னா உணவு தொழில் வந்து எல்லாரும் சொல்கிற ஒன்று தான், உணவு உடை இருப்பிடம், அதில் உணவுன்றது தான் முதன்மையானது. உணவு தொழில் வந்து எப்போவுமே அழியாத தொழில், பட் கரெக்டாக பண்ணணும், எத்திக்ஸாக பண்ணணும், பொறுமை வேணும். இன்னொன்று லேட்ரல் திங்கிங் இதுக்கு யூஸ் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லா பக்கம் ஒரு தட்டுவண்டி கடையிலேருந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ நம்ம இதில் இறங்கணும்னா ஏதோ ஒரு யூனிக்னஸ் நம்மளுக்கு காமிக்கணும். புதுமையை நம்ம ஒன்று சர்வீஸாக இருக்கலாம், ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கலாம், இல்லைனா ப்ராடக்டில் இருக்கலாம். ஏதோ ஒரு யூனிக்னஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். புதுசாக வர்றவங்க அதை க்ரியேட் பண்ணணும், அதை நோக்கி வந்து நிறைய அவங்க லேர்ன் பண்ணணும். ஏன்னா ஒரு கீப் லேர்னிங் தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஏன்னா எதுவுமே தெரியாமல் பேசிக்காக இன்னொன்று எப்போவுமே நம்ம ஆளை விட்டே பார்த்துக்கலான்னு சொல்லி பண்ணோன்னா கஷ்டம். களத்தில் இறங்கி அவங்க ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணால் தான் அவங்களால அதை பில்ட் பண்ண முடியும். இது வந்து நாங்கள் எங்களோட ஸ்டோரியில் நாங்கள் கற்றுக்கிட்டது. நிறையா பயணங்கள் பண்ணலாம், அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஏன் எதற்கு எப்படி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் எங்கள் கூட்டம் இருக்குது, எப்படி இதை பண்ணுறாங்க, ஏன் ரிப்பீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து எல்லா இதுக்குமே பேசிக்காக தேவைப்படும். இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ரேட்டை மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ உணவு தொழில் சேஃபஸ்ட்டு இது அழியாத தொழில்னு சொல்கிறாங்களோ மேக்ஸிமம் ஃபெயிலியர் ரேட்டும் அங்கே தான் வருது. ஏன்னா எதுவுமே தெரியாமல் இல்லை நம்ம வந்து ஒரு டீ கடை போட்டு பழச்சிக்கலாம், ஒரு ஹோட்டல் போட்டு பழச்சிக்கலாம் அப்படின்றது அதெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பேக் பெயின், அதோட கோர் தெரியாதுங்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் சொல்ல எந்த பிஸ்னஸும் ஜெயிக்கலாம். ஸோ இது ஒரு காமனான டீ கடை போட்டாலும் நான் பொழைச்சிக்குவேன். ஸோ நீங்கள் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிச்சப்போ எப்போ உங்கள் பிரேக் ஈவன் ஆச்சு? ஸோ இந்த கட்டத்துக்கு மேலே தான் நாங்கள் வந்து உண்மையான பணம் உள்ளே வர ஆரம்பிச்சுன்னு எவ்வளோ பீரியட் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது? எங்களுக்கு வந்து டே 1லேருந்தே எங்களுக்கு வந்து சர்வே மூடுங்க. நாங்கள் எங்களால் எப்படின்னா நாங்களுக்கு பிரேக் ஈவன்றதெல்லாம் ஃபஸ்ட் எங்களுக்கு பார்க்க தெரியாது. அதை எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்குறது இது இருக்கணும், இதை தான் நாங்கள் பிரேக் ஈவனாக பார்ப்போம். அதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே எங்களால் சர்வே பண்ண முடிஞ்சுது. டீம் பெருசுன்றதுனால எல்லாரையும் நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அதனால எல்லாரும் வீட்டு சப்போர்ட்லேயும் கொஞ்சம் அவங்கவுங்க பணத்தை ரெடி பண்ணி அடுத்தடுத்த பிரான்ச்சில் போட ஆரம்பித்தோம். பட் ஒன்ஸ் ஒரு பிரான்ச் ரெடி ஆகுது, இப்போ ஒரு நல்ல பீக்கில் போயிட்டு இருக்க கடை அப்படின்னா ஒரு 2 இயர்ஸில் எங்களால் பிரேக் ஈவன் வந்து கிராஸ் பண்ண முடியுது. ஒரு கடை போடணும்னா எந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சார்? ஆரம்பத்தில் எங்களை வந்து ஒரு 5-7 லட்ச ரூபா இருந்தாலும் எங்களால் கடை போட முடிஞ்சுது. அப்போ எங்களோட செட்டிங் வந்து ஒன்லி ஸ்வீட்ஸ் தான், ஒரு கவுண்டர் இதெல்லாம் வச்சு எங்களுக்கு மினிமம் ஒரு ரெண்ட்டு அட்வான்ஸ் எல்லாம் போட்டு அதோட முடிஞ்சுது. இப்போ வந்து எல்லாமே பெருசாகிடுச்சு. நாங்கள் ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்கோம். இந்த லெவலில் இருந்துன்னா இந்த செலவு, இந்த லெவலில் இருந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரி பிரித்து 30 ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? ஏன்னா நீங்க போட்டிருக்கிற எல்லா ஸ்டோர்ஸுமே லொகேஷன் ரொம்ப பிரைமா இருக்கு. ஸோ அதுல நீங்க எப்படி? ஏன்னா எங்களுக்கு வந்து என்னன்னா எங்களோட மாடல்ல வந்து நாங்கள் எங்களுக்குன்னு ஓன் பார்க்கிங் எடுக்க முடியாது. அதனால ஸ்ட்ரீட் பார்க்கிங்காவது இருக்கணும்னு சொல்லி இடத்த தேடி எடுக்கிறோம். இன்னொன்று நிறையா எங்களோட கஸ்டமரே எங்களுக்கு நிறைய இடம் கொடுக்குறாங்க. எப்போ எங்கிட்ட இடம் இருக்குது நீங்கள் வாங்கன்னு அந்த மாதிரி போய் நாங்களே செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால எங்களால் அந்த ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஃபெயிலியர் பயங்கரமாக பார்த்துருக்கோம்ல, எங்கே போட்டால் பிஸ்னஸ் நடக்காதோ அது எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்னா ஒரு 7-8 கடையே மூடிருக்கும். அதனால எங்களுக்கு வந்து இந்த அனுபவம் இருக்கிறதுனால நாங்கள் போய் தான் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணுற இடங்கள்லாம் இந்த பேசிக்லாம் இருந்தால் தான் எடுப்போம். ரொம்ப ஹை சீலிங், ரொம்ப ஏறி போடக்கூடாது. இன்னொன்று பார்க்கிங் சுத்தமாக இல்லாத இடமா இருக்கணும், பார்க்கிங் இருக்கணும், இல்லாத இடமா இருந்தால் போட மாட்டோம். ரொம்ப சிக்னல் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டுக்கான பேசிக் கிரிட்டேரியான்னு சொல்லுவேன். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு நமக்கு அடுத்தது அடையாளம் நமக்கு வேணும், நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி வேணும். இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லா பிஸ்னஸுமே நம்ம பண்ண முடியும். ஓகே. இத்தனை வருஷம் ஜேர்னில இந்த ஒரு தப்பை நாங்கள் பண்ணியிருக்க கூடாது ஆஸ் அ பிராண்ட் ஆர் இந்த இதில் நாங்கள் பண்ணியிருக்க கூடாதுன்னு அப்படி ஏதாவது இருக்கா? அந்தளவுக்கு அவ்வளோ பெருசாக தப்பு எதுவும் இல்லை, அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. பட் அதான் நான் சொல்லுவேன், ஐபி மிஸ் பண்ணது, எங்களோட பிராண்டை இது பண்ணாமல் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் என்ன ஒரு விடாப்பிடியான முயற்சின்றது எங்கிட்ட இருக்குது.
அதை வந்து நாங்கள் சில பேர் ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இல்லை அப்படி இருந்ததுனால எங்களுக்கு சில பெனிஃபிட்ஸும் நெகட்டிவோட பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்குது. அதை சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு முதல்ல அடையாளம் கொடுத்தது குடுவாஞ்சேரி பிரான்ச் தான். அதில் இருந்தால் எங்களோட மாடலே மாறினது. நாங்கள் காஃபிலேருந்து எல்லாமே அதில் தான் எடுத்துகிட்டு வரோம். முகவரி கொடுத்த இடம் 2019 ரோடு இடிக்கிறதுக்காக எங்கள் கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. 15 நாள் தான் நோட்டீஸ் பீரியடு. கடையை ஃபுல்லாக இடிக்கிறாங்க. பேக்ஸ் எங்களுக்கு அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு எப்படி நம்ம இதை விட முடியும்னு. இடமே இல்லை அந்த ஏரியாவில் கடை போடுறதுக்கு. நாங்கள் என்ன பண்ணோன்னா இன்னொரு ஃபுட் ட்ரக் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் வேறு ஒரு இடத்துல போடுறதுக்காக. அதை வந்து என்ன பண்ணோன்னா ஆன் ஸ்பாட்டு முந்தின நாள் கடையை ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு லேண்ட் லார்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸஸாக அமௌண்ட் தர்றதுக்கு நிறைய பேருக்கு போட்டாங்க. நாங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 30,000 வாடகை கொடுத்துட்ருக்கோம். எப்போ நான் 50,000 தரேன் 60,000 தரேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவங்கள போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் போகுதுன்னா பேக்கில் அவங்க வீடை தான் காலி பண்ணி எங்களுக்கு கடையாக தரணும். அப்போ அவங்க வந்து இல்லைப்பா நான் வந்து வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி எங்களை வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து விடாப்பிடியாக என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபுட் ட்ரக்கை போட்டு இடித்து அடுத்த நாளே ஃபுட் ட்ரக் போட்டோம். நிறைய எங்களோட வாடிக்கையாளர்கள் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு பரவாயில்லப்பா நாங்கள் உங்களுக்கு இடமே இல்லை என்ன பண்ண போகிறீங்களன்னு நினச்சோம், பரவாயில்ல நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி எங்களை அப்ரிசியேட் பண்ணாங்க. அந்த அப்ரிசியேட்டும் அந்த மக்களோட அங்கீகாரமும் தான் அந்த ஓனரோட டிசிஷனே மாற்றுச்சு. எப்போ இவங்க அடிச்சு போட்டாலும் போக மாட்டாங்க போல, அதனால் இவங்களுக்கே நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லி அவங்க அந்த இடத்த கொடுத்தாங்க. அந்த பிராண்ட் தான் இப்போவும் அந்த பிரான்ச் தான் இப்போ வரைக்கும் நம்பர் ஒன் பிரான்ச்சாக இருக்குது. ஓவரால் சேல்ஸ் பார்த்தாலும் சரி எங்களோட முகவரியும் சரி. ஸோ இதை வந்து நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் சரி அவர் தான் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போயிருந்தோம்னா எங்களுக்கு அந்த முகவரி போயிருக்காது. ஸோ ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. வெரி இன்ஸ்பைரிங் சார். அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து நீங்க என்னென்னலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸா இல்ல மெனுவை மாத்த போறீங்களா இல்ல என்னென்ன மாதிரி இன்டர்னலி இதெல்லாம் நான் சர்வீசஸ்ல ஆட் பண்ண போறேன்? ஸோ அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எங்களோட ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர் கோல்னா ஆல்ரெடி 500 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒரு 58 வந்திருக்கோம். 500 பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை. அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும், எந்த மாதிரி பண்ணணும், மக்களுக்கு வந்து ஃபீட்பேக் நெகட்டிவே இல்லாமல் நம்ம எப்படி கொடுக்கணும் சர்வீஸு அப்படின்ற ஒரு நோக்கம் பண்ணுறோம். ப்ரைஸிங் ஃபேக்டர் வந்து ஹெவியாக இல்லாமல் ஒரு மிட்ரேஞ்சில் மக்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட் போய் சேரணும். ஒரு தரமான விலையில் எல்லோரும் வரணுன்ற ஒரு மாடல் பண்ணணும். இன்னொன்று ஒரு ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவ்ஸாக ஆல்டிப்டான் இருக்கணுன்றதான் எங்களோட நோக்கமாக இருக்குது. சார் நீங்கள் 58 கடை இங்கே வச்சுருக்கீங்க. ஒரு கிளவுட் கிச்சன் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு இப்போ இருக்கிற இதில். ஏன் இன்னும் திருநெல்வேலியிலேருந்தே எல்லா பொருட்களும் இங்கே வருது? நீங்கள் இங்கே நினச்சிங்கன்னா இங்கேயே ஒரு செட்டப் வச்சு கொடுத்துட முடியும்ல, டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் மிச்சமாகும்ல. அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து எந்த ஊர்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? திருநெல்வேலி. எனக்கு அடையாளமே திருநெல்வேலி தான். நான் வந்து இப்போ சென்னையில் ரொம்ப நாள் இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் சென்னைன்னு சொல்ல மாட்டேன். அதை மாதிரி தான் எனக்கு வந்து ப்ராடக்ட்டுமே வந்து திருநெல்வேலி தினமும்ன்றது என்னோட ஒரு மிகப்பெரிய கோட்டு. அது வந்து முக்கியமான காரணம். இன்னொன்று எனக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த சில ப்ராடக்ட்லாம் அந்தந்த மண்மணத்தில் பண்ணால் மட்டும்தான் அதோட அடையாளம் மாறாமல் மண் வாசனையோடு வரும். இதெல்லாம் வந்து எனக்கு அங்கே இயல்பாக கிடைக்குது. இன்னொன்று ஃபேக்ட்ரி நாங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கே போட்டிருக்கோம். இது எல்லாமே எனக்கு வர்றதுனால எங்களோட மேன் பவரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே எங்களோட கிராமத்தை சுற்றி உள்ள உமன் லேபர்ஸ் தான். ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டெல்லாம் தாண்டி எனக்கு அவங்களோட உழைப்பு, இந்த முன்னாடி காமிக்கிற அந்த முகவரிக்கு பேக் சைடே வந்து அவங்க தான். அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப லைக் பண்ணி அவங்களும் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேருந்து சென்னையில் போய் நம்ம ப்ராடக்ட் விற்கணும்னு சொல்லி அவங்க அந்த ஒரு சந்தோஷமாக அவங்க அந்த ஒரு லட்டு பிடிக்கிறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு நேசிச்சு பண்ணுறதுனால தான் அந்த ப்ராடக்ட் இங்கே வருது. அல்வாவே நம்ம ஊர் அல்வா சென்னையில் போய் விற்கிதுன்னு அவன் நினச்சி அவங்க கிண்டும் போது அது மாறுது. இன்னொன்று அந்த தண்ணிக்கு நான் ஒரு மண் வாசனைன்றது எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ அங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த நேட்டிவிட்டியில் உள்ள இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸாக வர்றதுனால தான் இந்த டேஸ்ட் மாறாமல் வர்றது. இது எல்லாமே வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து சென்னை இந்த ரேஞ்சில் வந்து எதுவும் ஃபேக்ட்ரி போடலை. ஓகே சார். இந்த 58 கடையிலையும் ரொம்ப டேஸ்டா கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி திருநெல்வேலியில இருக்கிறவங்களோட உழைப்பு தான் ஒரு மெயின் ரீசன். ஓகே, நைஸ் டு நோ. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு உங்க பிசினஸ்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது? இல்லைன்னா நீங்க ஓனா ஏதாவது ஆப் மூலமா விற்கிறீங்களா? ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து பெரிய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயம்தான். பட் ஆனால் நாங்கள் வந்து அதை ரொம்ப பூஸ்ட் பண்ணலை. நாங்கள் எங்களோட மேக்ஸிமம் அவுட்லெட்ஸாக இருக்குது. பட் நாங்கள் அதை வந்து ப்ரொமோஷனாக எடுத்து பண்ணலை. ஏன்னா ப்ரொமோட் பண்ணோம் அதுக்கு நாங்கள் தனியாக காசு கட்டணும். அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக எங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனுபவம் இருக்குன்னா என்ன பண்ணுறோம்னா எங்களோட ஓன் ஆப் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஆப் வந்து இப்போ ஒரு 3 மந்த்தில் லான்ச் பண்ணுறோம் அதில் என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் என்ன நடக்குதோ அதே கான்செப்டை எங்களோட
எங்களோட ஓன் ஆப்பில் ஆர்டர் பண்ணலாம். என்ன எங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, எங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் பண்ணுறோம்னா எங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 30 to 35% வந்து மார்ஜின் எக்ஸ்ட்ரா நாங்கள் வைக்க வேண்டியிருக்கு. எங்களோட வாடிக்கையாளர்களுக்கே நாங்கள் அந்த ப்ரைஸிங் எல்லாம் ஏற்றி தான் வைக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம ஓன் ஆப்பாக இருந்தால் அவ்வளோ தூரம் எங்களுக்கு பண்ண தேவையில்லை. ஒரு 10% எக்ஸ்ட்ரா போட்டாலும் நாங்கள் டெலிவரி சார்ஜை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் எங்களோட ஓன் ஆப் ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ரீசன்னா, இப்போ ஒரு கடையோ 10 கடையோ இருக்குன்னா கூட தேவைப்படாது. இப்போ நாங்கள் வந்து ஓவரால் சென்னை வந்து ஜியோ டேக்கிங்கில் கவர் பண்ணுறோம். அப்போது எல்லாத்துக்குமே ஆல்டிபிட்டியான்றது ஏன்னா அது ஃபுட்டுன்றதுனால நிறைய பேர் எங்களால் எங்களோட ஓன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க. அப்போது அவங்களே வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா நாங்கள் அந்தந்த பக்கத்து பிரான்ச்லேருந்து உடனே டெலிவரி பண்ணிட முடியும். அதனால எங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு எங்களோட ஓன் ஆப் தான் தேவைப்படுது. அதான் எங்களுக்கு ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஓன் அப்ளிகேஷன், நீங்க உங்க பிராண்ட்ல ஒரு ஓன் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது மக்களை முதல்ல அதுக்கு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வைக்கணும். அது ஒரு பெரிய டாஸ்க். இன்னைக்கு நிறைய பேர் அதவே அந்த காஸ்டே அதிகமா இருக்கும். அதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ண போறீங்க? ஏன்னா நான் வந்து எங்களோட மக்களை நம்புறேன். ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ஆதரவுல தான் நாங்கள் இப்போ வந்து இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரைஸிங் கம்பேரிசன் சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு இதை போட்டுருவோம். நான் என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். ஒரு ப்ரைஸிங் ஃபேக்டர்னு போட்டு ஆல்ரெடி பிட்டியான் ஸ்விக்கி ஆப் ப்ரைஸிங், ஆல்ரெடி பிட்டியான் ஓன் ஆப் ப்ரைஸிங் நான் போட்டு விட்டாலே அது வந்து ஈஸியாக வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஆப்பை ஆல்ரெடி பிட்டியான் நம்ம ஆர்டர் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இங்கே கடைக்கு வந்து வாங்குற ப்ரைஸ் வந்து கொஞ்சம் தான் கூட இருக்குது அப்படின்றத வைக்கிறது. ப்ளஸ் வந்து சில பெனிஃபிட்ஸை வந்து நம்ம டேரெக்டாக மக்களுக்கு என்னோட வாடிக்கையாளர் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க டெய்லி தரக்கூடிய அந்த ரெவன்யூ வச்சு தான் நாங்கள் வளர்கிறோம். ஸோ நாங்கள் ஒரு நாள் 2 நாள் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து எங்களோட வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை, அவங்க தரக்கூடிய ஆதரவை நம்பி தான் அந்த ஆப்பை லான்ச் பண்ணுறோம். சார், நம்ம ஊர்ல இருக்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அங்கேயும் போய் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ஃபேவரட் பிளேஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆல்ரெடி பட்டியான் அயல் நாட்டுக்கு போவது எப்போது? திரைக்கடல் ஓடி திரவியும் தேடுன்றது நம்மளோட பழமொழி. கண்டிப்பாக வந்து எங்களோட அந்த குறிக்கோளில் வந்து இருக்குது. நம்மளோட பாரம்பரியத்தை வந்து உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு ஆசைகள் இருக்குது. கண்டிப்பாக என்னென்னா இப்போ வந்து எப்படின்னா, ஒரு பேஸை வந்து பயங்கரமாக நம்ம ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நம்ம பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப வேகமாக அதெல்லாம் பண்ணணும், நம்ம அங்கே போட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும். என்னப்பா உங்கள் கடையில் எங்கே குடித்தேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நான் அங்கே போய் குடித்தேன் என்ன ஒரு மாதிரி இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே சேலஞ்சிங் இருக்குது. ஃபியூச்சர் பிளான்லாம் வச்சுருக்கோம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓகே, இமீடியட்டா அடுத்த உங்க பைப்லைன்ல இருக்க ஸ்டோரை பத்தி சொல்லுங்க சார். நாங்கள் இப்போ நிறைய குறிச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹைவே கஸ்டமர்ஸ் நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. குடுவாஞ்சேரியில் இருக்குது, தாம்பரம் டு எஸ்பிகோலே 6 பிரான்ச் இருக்குது ஹைவேலே. பட் செங்கல்பட்டு தாண்டினோடனே எங்களுக்கு உங்கள் பிரான்ச்சே இல்லைப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்பீட்டாக எங்களோட வாடிக்கையாளர்களோட ஃபீட்பேக் இருந்தது. இப்போ அதை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோன்னா, மதுராந்தகம் அவுட்டரில் ஒரு ஃப்ரீயாக ஒரு 150 அடி ஃப்ரண்டேஜில் நிறைய கார் பார்க்கிங்கோட சேர்ந்து ஒரு அவுட்டரில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து அடுத்த பைப்லைனில் இருக்கிறது. ஸோ அடுத்து நீங்கள் வந்து செங்கல்பட்டு தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷனாக ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களோட டிரைவிங் இருக்கணும்னா ஆல்டிபிட்டியான் அங்கேயும் வருது. அடுத்து ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். மெப்ஸில் ஒரு ஐடி கம்பெனியில் ஓப்பன் பண்ணோம், அவங்களே அடுத்து 2 பிரான்ச் கொடுக்குறாங்க. அடுத்து சில ஐடி கம்பெனிஸில் நாங்களே ஆல்டிபிட்டியான் அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படின்னா, ஏன்னா இது வந்து உணவு, காஃபியும் சரி, ஒரு ஸ்நாக்ஸும் சரி, டீயும் சரி, இதை வந்து நாங்கள் எப்படி வந்து எங்கெல்லாம் வந்து தேவைகள் இருக்கோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் முடிஞ்சதுன்னா அடாப்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களோட எல்லா முயற்சிக்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசிட்டீங்க. இது பார்க்குற நிறைய வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி.